வணக்கம். வண்ணக்களஞ்சியத்துலேருந்து அருணா பிரேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் சண்டேனாலே பிரியாணி. சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த பிரியாணி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சண்டேனா மோஸ்ட்லி எல்லாருமே தேடி டேஸ்ட் பண்ணுறது இந்த பிரியாணியை தான். பல பேரோட தேவைங்க இந்த பிரியாணி. ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது நல்லா பொரிய விட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காய ஸ்லைஸை இதில் வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அடுத்தது 4 பச்சை மிளகாவை இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட போகிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோன்னா வெங்காயம் ஈஸியாக உங்களுக்கு வதங்கிடும். 2-3 பழுத்த தக்காளி பழத்துண்டைகளை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 4 or 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த டேஸ்டியான பிரியாணி மெட்ராஸில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே இது வித்தின் 1 ஹவரில் இந்த பிரியாணியை ரெடி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மெட்ராஸ்னாலே எப்போவுமே பரபரப்பான வாழ்க்கை தான் அவங்களுக்கு. எல்லாமே குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடற மாதிரி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே போல் தான் இந்த டிஷ்ஷும் ரொம்ப குயிக்காக வித்தின் 1 ஹவர்லேயே இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதை சாப்பிட்டா தான் அதோட ருசியை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டை நல்ல கெட்டியாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை இதில் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள், சிக்கன் நல்ல பெரிய பீசஸாகவே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றப்போ சிக்கன் பீசஸ் தனியாக தெரியும். இல்லைனா அது ரொம்ப சின்ன பீசஸாக இருந்தால் பிரியாணியில் அது ஈஸியாக கரைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் பிரியாணிக்கு எப்போவுமே பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம உப்பு சேர்த்துட்டனால இப்போ உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கறியில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்து கறி ஓரளவுக்கு வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஊற்றிக்க போகிறோம். தயிர் சேர்க்குறனால கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். அரிசி, அதாவது 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி போதும். நம்ம ஆல்ரெடி 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். தண்ணி நிறைய இருந்ததுன்னா சாதத்தில் நீர் கொத்தா மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியோட லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், சீரக சம்பாவில் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கிட போகிறோம். தண்ணியை ஊற்றி ஒரு 10-20 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை மேலே நல்ல ஒரு லேயர் போட்டுடலாம். இந்த புதினா கொத்தமல்லியை அரைச்சி சேர்க்கறத விட இது மாதிரி டைரெக்டாக சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பகுதியாக பிரித்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணுறப்போ ஒரு பகுதியும் மிச்சம் இருக்கிறது கடைசியாக கார்னிஷ் பண்ணத்துக்கும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெயிட் அதிகமாக இருக்கிறது ஒரு பாத்திரத்தை ஏதாவது இது மாதிரி வச்சு தம் போட்டு 20 நிமிஷம் சிக்கன் பிரியாணியை வேக வச்சிட போகிறோம். சிக்கன் பிரியாணி நல்லா குக்கானதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் நெய் சேர்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரெசிப்பிலையும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். ஒரு சில பேர் சமைக்கிறப்போ ஆரம்பத்துலேயே நெய்யை சேர்த்துருவாங்க. அது ஒரு சில பிரியாணிக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் இந்த மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணிக்கு லாஸ்ட்டாக சேர்க்குற இந்த நெய் தான் அதோட ஃப்ளேவரை நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே சேர்த்துட்டு திரும்பியும் லைட்டாக இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இன்னும் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழைகளை மேலே ஒரு லேயர் போட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டோன்னா கமகமன் மணக்கிற டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக காரப்பொடி வறுவல். யூஸ்வலாக காரப்பொடியில் குழம்பு தான் செய்வோம். ஆனால் அதில் வறுவல் செஞ்சால் இன்னும் அட்டகாசமான சுவையில் இருக்கும். வீட்டில் யாருக்காவது கோல்டு காஃப்னு இருந்தால் இந்த காரப்பொடி மீன் வாங்கி சமைச்சு கொடுங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த
மெட்ராஸ் சிக்கன் பிரியாணியோட காரப்பொடி வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.